ஹாய் ஹலோ செல்லக்குட்டீஸ். நிறைய என்னுடைய ஷார்ட்ஸில் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் நைட்டில் படுத்து தூங்கும்போது எனக்கு காதில் கோல்டு இருந்துச்சுன்னா அடுத்த நாள் சைனஸ் வந்துடும், இல்லாட்டி கோல்டு பிடிச்சிரும். இன்றைக்கும் கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு தான். அப்போ நான் என்ன செய்வேன், அந்த டைமில் இயர்பட்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை அப்படியே உள்ளார வச்சுட்டு நல்லா தூங்கிடுவேன். இல்லாட்டினா இந்த மாதிரி ஒரு பேண்ட் எடுத்து இப்படி நான் காதை க்ளோஸ் பண்ணிவிட்டு படுத்துக்குவேன். அப்போ நல்லா சூடாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ட்ரிக்கு தான். எனக்கு ஒரு சைனீஸ் கேர்ள் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு பியூட்டிஷியன் சைனீஸ் கேர்ள் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி பேண்டை நீங்கள் இந்த டபுள் சின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டபுள் சின் வராமல் உங்களுக்கு கொஞ்சம் இப்படி லிஃப்ட் ஆகணுன்னா நீங்கள் இதை இப்படி போட்டுட்டு இதை நல்லா இப்படி இழுத்துட்டு இதை இப்படி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இந்த கொண்டையை இதுக்குள்ளே விட்டுக்கணும். ஓகே, கொண்டையை விட்டுட்டோமா, கடைசியில் அந்த கொண்டையை மறந்துட்டேனேன்னு சொல்கிற மாதிரி இங்கே பாருங்கள், காதையும் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த டபுள் சின்ஸ் வராது. இப்படி நல்லா அழகாக வந்துடும். ஓவல் ஷேப் ஃபேஸ் வந்துடும். இது கொஞ்சம் லிஃப்ட் ஆகும். காலையில் வரைக்கும் நீங்கள் இப்படியே நல்லா தூங்கிடலாம். தூங்கிட்டு காலையில் எடுத்திங்கன்னா சீக் கொஞ்சம் இப்படி மேலேயாக இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 4-5 ட்ராப்ஸ் கோகோனட் ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ எனக்கு மேக்கப்லாம் ஒன்றும் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு 5-6 ட்ராப்ஸ் கோகோனட் ஆயில் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணி இது பேண்ட் எடுத்துட்டோன்னா சும்மா பக்காவாக இருக்கும். ஃபேஸு டபுள் சின் வராது. டபுள் சின் வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ஐடியா கூட அடுத்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி இருக்குது என்னோடய ஐடியா? சூப்பராக இருக்குல்ல? இது பாருங்கள், உங்களுக்கு லிஃப்டாக இருக்கும். இந்த டபுள் சின்னும் வராது. இப்படி நல்லா ஸ்டைலாக ஆகிடும். நல்ல ஐடியாவில் சூப்பர் ஐடியா. என்னோடய சீக்ரெட்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இருந்தாலும் பரவாயில்ல, கற்றுக்கோங்க எல்லோரும். ஓகே, டாடா பாய், லவ் யூ. ஹாய் ஹலோ செல்லக்குட்டீஸ். நிறைய என்னுடைய ஷார்ட்ஸில் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நான் நைட்டில் படுத்து தூங்கும்போது எனக்கு காதில் கோல்டு இருந்துச்சுன்னா அடுத்த நாள் சைனஸ் வந்துடும், இல்லாட்டி கோல்டு பிடிச்சிரும். இன்றைக்கும் கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு தான். அப்போ நான் என்ன செய்வேன், அந்த டைமில் இயர்பட்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை அப்படியே உள்ளார வச்சுட்டு நல்லா தூங்கிடுவேன். இல்லாட்டினா இந்த மாதிரி ஒரு பேண்ட் எடுத்து இப்படி நான் காதை க்ளோஸ் பண்ணிவிட்டு படுத்துக்குவேன். அப்போ நல்லா சூடாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ட்ரிக்கு தான். எனக்கு ஒரு